வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான். எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ல எப்படி ஜாயின் பண்றது? யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்? இதுல ஜாயின் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எவ்ளோ அமௌண்ட் பே பண்ணணும்? இந்த மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க்கே என்ன? இத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by BuyMode மொபைல் ஆப். BuyMode மொபைலோட ஆப்போட இமேஜ் இதுதான். இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் இருக்கு. லிங்கை டச் பண்ணதும் பிளே ஸ்டோருக்கு போகும். பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபியை ஃபில் பண்ணிட்டு உங்களோட லொகேஷன்லாம் கொடுத்து ஆப் ஓப்பன் ஆன பிறகு அதுல என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான் ஜாயின் பண்றதுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இருந்தாவே போதும். ஒருத்தரோட பேர்ல ஐடி போடுறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த ஐடியோட நேம் ரோஜா அப்படின்னா, ரோஜான்ற பேர்ல ஐடி இருக்கு. ரோஜாவோட பேர்ல தான் பேன் கார்டும் இருக்கணும். ரோஜாவோட பேர்ல தான் பேங்க் புக்கும் இருக்கணும். இது எல்லாமே ஒரே போல தான் இருக்கணும். இப்படி இருந்தா எஸ்பிஓல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 18 வயசு கரெக்டா கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். நம்ம வீட்ல பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் எஸ்பிஓல எல்லாம் ஜாயின் பண்ணாம இருந்து அப்படி இருந்தாங்கன்னா, அவங்களோட பேன் கார்டு, பேங்க் புக் அவங்களோட நேம் யூஸ் பண்ணி நம்ம புது ஐடி கிரியேட் பண்ணிட்டு நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஆல்ரெடி எஸ்பிஓல ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒர்க் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டவங்க, நாங்க மறுபடியும் இதுல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உங்களால ஜாயின் பண்ண முடியாது. அப்படி ஒர்க் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, மறுபடியும் நீங்க வேற ஒரு மொபைல் நம்பர், வேற ஒரு பேர்ல பேன் கார்டு, பேங்க் புக் எல்லாம் கொடுத்துதான் நீங்க மறுபடியும் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும். 18 வயசு பூர்த்தி ஆயிட்டவங்க ஐடி போட்டாச்சு. இல்ல எஸ்பிஓல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாதவங்க உங்களுக்கும் ஐடி போட்டாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட ஐடியை லாகின் பண்ணணும். டுடே டாஸ்க்ன்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அது ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ இல்ல சோப்போ ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும். அந்த இமேஜுக்கு கீழவே கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஹேஷ்டாக் கீவேர்ட்ஸ் நம்ம காப்பி பண்ணிக்கணும். இந்த இமேஜையும் கீவேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஷேர் ஷாட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இமேஜை போஸ்ட் பண்ணணும். இதுதான் ஒர்க். சோசியல் மீடியால இந்த போஸ்டுக்கு மேல டைட்டில்ல, அதாவது மேல ஏதாச்சும் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த போஸ்டுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதிட்டு காப்பி பண்ண அந்த கீவேர்ட்ஸ் அங்க பேஸ்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிடணும். போஸ்ட் பண்ணிட்டு அந்த போஸ்டோட லிங்க் எடுத்துட்டு வந்து நம்ம ஐடியில பேஸ்ட் பண்ணணும். நம்ம போஸ்ட் பண்ண அந்த இமேஜையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட ஐடியில அப்லோடு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடணும். இதுதான் ஒர்க்கே. இது நான் சொல்றது கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். ஆனா மொபைல்லயே இருந்து பழக்கமானவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். எப்பவுமே ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு ஒர்க்க சொல்றாங்கன்னா, அவங்க என்னதான் சொன்னாலும் அதை பத்தி நம்ம எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். இல்ல யூடியூப்ல எல்லாம் எவ்வளோ இருக்கு. அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஷார்ட்டா சொல்லுங்க, எனக்கு அமௌண்ட் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் முழுமையா விசாரிச்சுதான் அதுல ஜாயின் பண்ணணும். இப்போ போஸ்ட் போடுற ஒர்க் தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஐடியும் போட்டாச்சு, இப்போ நான் இதுக்கு பணம் கட்டணுமா அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா, பணம் கட்டுற பிளானும் இருக்கு, ஃப்ரீ ஜாயினிங்கும் இருக்கு. இந்த ஃப்ரீ ஜாயினிங்ல நீங்க ஜாயின் பண்ணா இதே போஸ்ட் போடுற ஒர்க் தான் அதுவும். அதுல எவ்வளவு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் இப்போ நான் கிளியரா சொல்றேன். கவனமா கேட்டுக்கங்க. எஸ்பிஓ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரீ தான். சைட்லயே கொடுத்துருக்காங்க ஃப்ரீ பிளான்னு. ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிட்டு டெய்லி ஒரு டாஸ்க்
டெய்லி அதே இமேஜ் வந்தாலும் பரவாயில்லை. நீங்க டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணி தான் ஆகணும். இந்த இமேஜ் நீங்க போஸ்ட் பண்றதால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அமௌண்ட் ரூ. 5. ரூ. உங்களுக்கு டெய்லி டாஸ்க்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எந்த ரெஃபரும் பண்ணவும் தேவையில்லை. அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. லைஃப் லாங் உங்களுக்கு இந்த ரூ. 5 கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம சின்ன வயசுலயும் சரி, இப்பவும் ஒரு சில பேர் உண்டியல்ல காசு சேர்க்கிறோம் இல்லையா? அது போலவே நினைச்சு இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணாங்க. எனக்கு இந்த ரூ. 5 போதும்பா அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த பிளான நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனையோ சோசியல் மீடியால ஏதேதோ போஸ்ட் பண்றோம். வியூஸ் வருது அவ்வளோதான். ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ரூ. 5 கொடுக்குறாங்க இல்லையா? அது போதும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ரூ. 5ன்ட்டு ஒரு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமௌண்ட் தான். மாசத்துக்கு நம்மளுக்கு ரூ. 150 கிடைக்கும். ரூ. 500 வந்த பிறகு வித்ட்ராவ் எடுத்துக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வித்ட்ராவ் கொடுத்தீங்கன்னா 7 நாள்ல உங்களுக்கு அமௌண்ட் வரும். இதுல 20% அமௌண்ட் பிடிச்சுதான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இந்த பிளான்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ண போறீங்க. டெய்லி ஒரு போஸ்ட் எனி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண போறீங்க. வாழ்நாள் முழுவதும் ஃப்ரீ பிளான்லயே இருந்து டெய்லி ரூ. 5 earn பண்ண போறீங்க. இதுதான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். எஸ்பிஓல செகண்ட் பிளானான இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ல ஜாயின் பண்றதுக்கு ரூ. 5,999 கொடுத்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நாம சேஞ்ச் ஆகிக்கணும். மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவா இருந்து அடுத்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா சேஞ்ச் ஆகிடணும் அமௌண்ட் பே பண்றதால. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ல என்ன ஒர்க்குன்னா சேம் ஃப்ரீ ஜாயினிங்ல வந்த அதே ஒர்க்கு தான் இங்கேயும் ஒர்க் பண்ணணும். அதாவது சோசியல் மீடியால எஸ்பிஓ தர இமேஜை போஸ்ட் பண்ணணும். ஃப்ரீ ஜாயினிங்ன்றதால ரூ. 5 அங்க கிடைக்கும். இங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நம்ம சேஞ்ச் ஆகும்போது ரூ. 5,999 பே பண்றதால ஒரு போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ரூ. 50 கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான். ஃப்ரீ ஜாயினிங்கா இருந்தாலும் சரி, அமௌண்ட் பே பண்ற பிளானா இருந்தாலும் சரி, நம்மளோட டைமிங்க்கு ஃப்ரீ டைம்ல நம்ம போஸ்ட் போட்டா போதும். டெய்லி ஒன் டாஸ்க் தான். இப்போ டெய்லி இதுல ரூ. 50 கிடைக்கும். 1,500 மந்த்லி நம்மளால earn பண்ண முடியும். 2 பிளான்லயுமே வித்ட்ராவ் கொடுத்தோம்னா 20% அமௌண்ட் பிடிச்சுதான் நமக்கு வித்ட்ராவ் அமௌண்ட் 7 டேஸ்க்கு அப்புறம் வரும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்ல எவ்வளோ பே பண்ணணும்ன்றத பார்த்தோம், என்ன ஒர்க்குன்னு பார்த்தோம், எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்ன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பே பண்ற இந்த அமௌண்ட் எங்க போகும்? எஸ்பிஓக்கு போகுமா? இல்லை. நம்ம ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றது போல இருக்கும். அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதால நமக்கு பாயிண்ட்ஸ் தருவாங்க. 6,000 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எங்க ஆட் ஆகும்னா எஸ்பிஓ ஐடியில ஆட் ஆகாது. எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ற பைமோட்னு ஒரு ஆப் இருக்கு. நான் வீடியோவோட நடுவில் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த பைமோட் ஆப்ல இந்த 6,000 பாயிண்ட்ஸை அங்க ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றத அதுக்கப்புறம் சார் சொல்லுவார். நம்ம ஒர்க் பண்ண போற வெப்சைட் வந்து வேற, நம்ம பர்ச்சேஸ் பண்றது ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கான பாயிண்ட் வந்து பைமோட் ஆப்ல ஆட் ஆகும். இப்போ இதை ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா உள்ள வரும். மாசம் 1,500 நமக்கு கிடைக்கும்.
நம்மளோட வேலெட்ல நம்ம எடுக்கிற அமௌண்ட் எல்லாம் ஆட் ஆகிட்டே வரும். வித்ட்ரா பண்ற அமௌண்ட் எல்லாம் நம்மளோட வேலெட்ல 20,000 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஆச்சுன்னா நம்ம ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது 5,999 ரூபாய் மறுபடியும் செலுத்தி நம்மளோட ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணணும். 5,999 ரூபாய் கொடுத்து ரீபர்ச்சேஸ் ஒவ்வொரு டைமும் நம்மளோட ஐடியில 20,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னா இதே போலதான் அமௌண்ட் பே பண்ணி நம்மளோட ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணணும். எஸ்பிஐயோட தேர்ட் பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நம்ம இருக்கும் போது நம்மளோட டவுன்லைன்ல ஃப்ரீ ஜாயினிங்ல யாராச்சும் சேர்ந்துருக்கலாம். அவங்களுக்கும் நம்மளை போலவே டெய்லி டாஸ்க் பண்ணி 50 ரூபாய் எடுக்கணும்னு ஆர்வம் வந்ததுன்னு அவங்க 5,999 ரூபாய் பே பண்ணதும் நாம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டிங் அசோசியேட்டா சேஞ்ச் ஆகுது. அவங்க 5,999 ரூபாய் பே பண்றதால ஒன் டைம் ரெஃபர் இன்கம் 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த டவுன்லைன்ஸ் நம்ம எவ்வளவு பேரை ஜாயின் பண்ணலாம்னா அதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. டைரக்ட்ல 40 டவுன்லைன்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஐடியில வரணும். அவங்க எல்லாருமே டாஸ்க் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷனும் ஆட் ஆகும். அவங்க டாஸ்க் பண்றதாலையும் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஐடியில 20,000 வந்தாச்சு. நம்ம ரீபர்ச்சேஸ் பண்றது போல நம்மளோட டவுன்லைனுக்கும் 20,000 வந்துட்ட பிறகு அவரு மறுபடியும் 5,999 ரூபாய் கொடுத்து அந்த பிளானை ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன் டைம் 500 ரூபாய் ரீபர்ச்சேஸ் அமௌண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன், அப்ளைனர்கிட்ட கேளுங்க. இப்ப இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு படிக்க தெரியல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் கஷ்டமே பட தேவையில்ல. இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு இது போல இந்த பிடிஎஃப் மேல உங்களுக்கு எந்த பேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல மாத்தி படிச்சு பார்க்கணும்னா இப்ப இந்த பேஜ்ல இருக்கிற இந்த இங்கிலீஷ் வேர்டை எல்லாத்தையுமே அப்படியே நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு கூகுள்ல போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ்னு போடுறேன். இப்போ இது போல இடத்துல வந்த பிறகு இந்த கரெக்டா இங்கிலீஷ் தமிழ்னு இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க, அப்படியே தள்ளிட்டு வந்தா அங்க இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தது எல்லாமே இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம யாருக்கிட்டையுமே போயிட்டு கேட்க தேவையில்லை, இந்த பிளான் எப்படி, என்ன பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும், இது போல ஒவ்வொன்றா குழப்பி விட்டுடுவாங்க. அதே போல இப்போ நம்மளோட டைரக்ட்ல நம்ம ஜாயின் பண்றவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு இன்ட்ரோ போனஸ், அதாவது அவங்க டாஸ்க் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு இன்ட்ரோ போனஸ் ஆட் ஆகும். ஒருவேளை அவங்க ரெஃபர்ல வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணிட்டு அவங்க டாஸ்க் பண்ணா நமக்கு வராது, நம்மளோட டவுன்லைனுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் ஆட் ஆகும். அதாவது லெவல் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட அப்ளைனருக்கு இன்ட்ரோ போனஸ் ஆட் ஆகும். இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம செய்ய தான் நமக்கு எல்லாமே கரெக்டா புரியும். இதுக்காக அவங்க டெலிகிராம் குரூப் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல கொடுக்குற ஆடியோஸ் எல்லாமே கேட்டு கவனமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எஸ்பிஓல கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிளான்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எஸ்பிஓல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளான்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.